அது ஒன்றும் இல்லை மாமி, விடுங்க. சொன்னா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அடி பாவி, சின்ன பொண்ணை கோர்த்து வர்றதுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சொல்லுமா அவள். எப்போ பார்த்தாலும் என்னை இந்த அத்தை வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க, என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கே வருவா இந்த சின்ன பொண்ணு. இப்போ என் நாத்து வேற ஊர்லேருந்து வந்துட்டா, அதனால் என்னால் இருக்க முடியுமா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கிளம்புறேன் அப்படின்னு இப்போ தான் மாமி சொல்லிட்டு இருந்தா. ஓஹோ, இதுக்கு தான் 2 நாள் குழந்தை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கட்டும் அத்தை அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டு இருந்தாளா? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கா என் மருமவ? பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நீங்கள் தான் உங்கள் மருமவ அப்படின்னு பாசமாக சொல்கிறீங்க. ஆனால் அவ என்ன சொன்னா சொல்லு. வள்ளி விண்ணி வேலையை தொடங்கிட்டா. என்ன சின்ன பொண்ணு, எப்போ பார்த்தாலும் நீ வெளியவே சுற்றிட்டு இருக்கியே, உங்கள் அத்தை மட்டும் வீட்டில் தனியாக கஷ்டப்பட மாட்டாங்களா எல்லா வேலையும் செஞ்சு அப்படின்னு கேட்டிருக்கேன் மாமி. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். எங்கள் அத்தை கஷ்டப்படுறதை என்னால் கண் கொண்டு பார்க்க முடியாது, அதுதான் நான் வீட்டுக்கே போகாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா மாமி.